செட்டிச்சந்திரன். ராயபுரம் ஷேக் மிஸ்ரி தெரு. நான் பிறந்ததிலிருந்து திமுக தவிர எனக்கு எந்த கட்சியும் தெரியாது. என் குடும்பம் அத்தனையும் எங்க அண்ணனுக்கே பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட வீரர் என்று பட்டம் கொடுத்தவர் பாக்ஸர் கே சுந்தரராஜ். அதாவது சார்பட்டா பரம்பரையின் ஒரு படம் வந்தது, அதுக்கு உரியவர் என்னுடைய அண்ணன் தான். எம்ஜிஆரே வந்து பனைமலை தொகுதியில் ஓட்டு கேட்க முடியாத நிலையில எங்க அண்ணன் தான் எம்ஜிஆரை அழைச்சிக்கிட்டு போய் ஒவ்வொரு மீனவ குப்பத்திலும் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஓட்டு கேட்டவர் அந்த திராவிட வீரன் பாக்ஸர் சுந்தரராஜ். அந்த வழியிலே வந்தவர்கள் தான் நாங்கள், அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் தான் நாங்கள். இன்றல்ல நேற்றல்ல இந்த பாரம்பரியம், அதாவது பேரறிஞர் அண்ணா கழகத்தை 1949ஆம் ஆண்டு ராபீசன் பார்க்கிலே உருவாக்கினாரே, அந்த காலகட்டத்திலே இருந்து திமுக கழகத்தினுடைய உறுப்பினர் அல்ல, திமுக கழகத்தின் ஆதரவாக அன்று முதல் வளர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி மிக கொடுமையான ஆட்சி. அதாவது மோடியினுடைய ஆட்சி தான் மிக கொடுமையான ஆட்சி. இங்கே தளபதியினுடைய ஆட்சி வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் ஆட்சியாக திகழ்கிறது. அதைத்தான் நான் அழுத்தமாக சொல்கிறேன். வீட்டு வீட்டுக்கு காலையில இருந்து வாக்கு சேகரிப்புல இருக்கீங்க. ஒரு எத்தனை வருஷமா உறுப்பினர் அட்டை எத்தனை வயசுல வாங்குனீங்க? நான் உறுப்பினர் அட்டை 18 வயசுல வாங்கிட்டேன். 18 வயசுல ஒவ்வொரு தாய்மாரையும் நான் சந்திக்கிறதுல தயங்கவே மாட்டேன். அவங்க காலத்தொட்டே வழங்கி நான் ஓட்டு கேட்பேன். அதனால ஏன்னா திமுக இல்லை என்றால் தமிழ்நாடு நாசமாகிவிடும். திமுக என்ற ஒரு இயக்கம் எனக்கு 82 வயசாகுது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்சி பணி பாக்குறாங்க, அரசியல் அவங்க எல்லாமே சொந்த வீட்டுல இருக்காங்க. 85 வயசுல நீங்க களத்துல அதாவது உணர்வு, அதுதான் உணர்வு. அந்த உணர்வு எங்களுடைய இயக்கம் எங்களை அப்படியெல்லாம் வளர்த்தது. பேரறிஞர் நான் என்னுடைய பொறுப்பை சொல்றதுன்னா, அதாவது கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய துணைத் தலைவர் வட தமிழகத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். அதுவும் இப்பதான் 70 வருஷத்துக்கு பின்னாலே இப்பதான் இந்த பதவியை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எந்த பதவியில நான் இல்லை. அந்த பதவியை தேடி நான் போனதே கிடையாது. பதவி இருந்தாதான் கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்றால் எந்த காலத்திலும் எந்த காலகட்டத்திலும் எப்படியாவது கட்சி பணி ஆற்றவும். அப்ப என் பெயர் செட்டிச்சந்திரன். இப்பதான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே தான் எனக்கு இந்த பதவியே வந்தது. அது நானா கேட்கல, அவங்களா கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியாது. எங்களுடைய பகுதி செயலாளர் செந்தில் குமார் இருக்காரே, ராயபுரம் பகுதி செயலாளர், அவர் கூப்பிட்டு உன்னை பகுத்தறிவு பேரவையினுடைய துணைத் தலைவராக போட்டிருக்காங்கன்னு அவர் கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். கட்சியில இருக்கிறீங்க, இன்னை வரைக்கும் அந்த உழைப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. எதிர்பார்ப்பு இல்லையா கட்சிக்கிட்ட? நான் எதுவுமே இல்லை. இப்பதான் ஒரு அதாவது பெரியவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்சி. இது வரைக்கும் நாங்க எங்க வீட்டு காசுல தான் எங்க அம்மா 2 நாள் கொடுத்தா 1 நாளுக்கு சாக் பீஸ் வாங்கி எழுதுவேன். அப்படி வச்சு வளர்த்த நாங்க கட்சியை. ஆனா இப்பதான் இந்த காலகட்டத்தில் தான் 10,000 ரூபாய் எனக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுத்தாங்க மூத்த நிர்வாகிகளுக்கு. அதை வாங்கி நான் பெற்று அதை வாங்கி கொண்டு என் பேத்திக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்தம்மா என்னுடைய உழைப்பு, இத்தனை ஆண்டு காலம் உழைச்ச உழைப்பு இதுதாமான்னு சொல்லிட்டு 10,000. என்னப்பா 10,000? அதுவே பெரிய விஷயமா கழகத்தில் கொடுக்கறது பெரிய விஷயம். அவ்வளவு மூத்த முன்னோடிகளுக்கும் கழகத்தில் கொடுத்தாங்க. வெறும் 10,000 ரூபாய் தான். வெறும் 10,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது உழைச்ச உழைப்புக்கு நாங்க கேட்கல. அவங்க கொடுத்திருந்தாலும் வாங்கினா அதை கூட நான் மாவட்டத்துக்கிட்ட சொன்னேன். இல்லையே, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். என் பேர் செட்டிச்சந்திரன். வணக்கம்.